பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜோனா சாப்டர் 2 verse 2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோனா எங்கிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்? 1வது வசனம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமேன். எங்கிருந்து ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறாராம்? மீனுடைய வயிற்றிலிருந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 7 மாதங்களை முடித்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. யோனா சொல்லுகிறாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு அஃப்ளிக்ஷன். அந்த நெருக்கம் எப்படி வந்துச்சு? எதனால் இந்த மாதிரி ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா போக நேரிட்டது? நமக்கு எல்லாம் யோனாவுடைய கதை நல்லா தெரியும், அப்படி தானே? யோனா ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்ன சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனால் யோனா என்ன செய்கிறாரு? அவர் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நினிவேக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு, அந்த ஜனங்களை நான் அழிக்கக்கூடாதபடிக்கு நீ பிரசங்கம் பண்ணு. ஆனால் யோனாவுக்கு நினிவேக்கு போக விருப்பமே இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா நினிவே மக்கள் அவ்வளோ மோசமானவங்க. அதனால் சரி, ஆண்டவர் அழிக்கட்டுமே, எதுக்கு நம்ம போய் பிரசங்கம் பண்ணி அவங்க மனம் மாறி, அதனால் ஆண்டவர் அழிச்சிருட்டோம் அப்படின்ற ஒரு மனசு தான் யோனாக்கு இருக்குதே ஒழிய அங்கே ஜனங்கள் தேவனுக்கு ஒபே பண்ணணுன்றதை அவர் நினைக்கவே இல்லை. நம்ம வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திற்கு எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, உடனே என்ன செய்கிறார்? யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுறார். He left the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி அவர் ஒரு கப்பலை பார்த்து கூலி கொடுத்து, அதுக்கு காசு கொடுத்து, ஆண்டவர் இங்கே போன்னு சொல்கிறாரு, அங்கே போக மாட்டேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு காசு கொடுத்து அதில் போய் அவர் ஏறி உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிற ஒரு யோனா. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை நார்த்துக்கு போன்னு சொன்னால் நம்ம சவுத்துக்கு போகிறோமா? ஆண்டவர் நம்மளை லெஃப்ட்டு திரும்புன்னு சொன்னால் நம்ம ரைட்டில் திரும்புகிறோமா? ஆண்டவருக்கே நம்ம நிறைய நேரத்தில் ஐடியா கொடுக்குறோம், அப்படி தானே? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னால் நம்ம உடனே அதை செய்ய வேண்டும். செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நிறைய ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்னா ஊழியம் செய்கிறோம், சர்வீஸ் பண்ணுகிறோம், நிறைய பண்ணுறோம்ல பிரியமானே. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னது? நம்மளுடைய ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போ நம்ம கீழ்ப்படியும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இங்கே யோனா என்ன செய்கிறாரு? கீழ்ப்படியலை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படியாமல் அடுத்த டைரக்ஷனில் போகிறாரு. கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெரிய காற்றை அனுப்பி அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்கள்லாம் அலைக்கழிக்கப்பட்டு கடைசியில் யோனா, ஐயோ என்னால் தான் இந்த காற்று வந்துச்சு, என்னை தயவுசெய்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க, நீங்களாவது நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்ல அவங்க எல்லாரும் தூக்கி போடுறாங்க. அப்படியே அந்த புயல் காற்று அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்?
யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? சமுத்திரத்தில் விழுந்து யோனா செத்து போகணுன்றது தேவ சித்தம்ல. யோனாவை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அந்த மீன் பாருங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல. யோனா எப்போ கீழே விழுவானோ அவனை அப்படியே கேட்ச் பண்ணணும். அதுதான் அந்த மீனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த மீன் ஆண்டவருக்கு ஒபே பண்ணது. சமுத்திரத்தின் புயல் காற்று ஆண்டவருக்கு ஒபே பண்ணது. யோனா தான் ஒபே பண்ணலை. இன்னைக்கு நம்ம கூட நேச்சர் எல்லாம் ஆண்டவருக்கு அழகாக ஒபே பண்ணுது. கரெக்டாக பாருங்கள், சூரியன் உதிக்குதா இல்லையா? எல்லா நாளும் கரெக்டான டைமில் அப்படியே சூரியன் உதிக்குது, அப்படியே அப்புறம் மறையுது, சந்திரன் எழும்புது. எல்லா நேச்சரும் கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படியுது. இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம மட்டும்தான் ஆண்டவருக்கு என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படுகிறதே கிடையாது இல்லை. அப்போ யோனா பாருங்க, அவ்வளோ தூரம் அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் ஆண்டவர் விடலை. இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர் விடலை. அப்படி தானே? எவ்வளோ நேரத்தில் நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நம்ம இருந்திருக்கிறோம், முரட்டாட்டம் பிடித்திருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை விடலை இல்லை பிரியமானவர்களே. ஒரு மீனை அனுப்பி அந்த மீன் வாயை திறக்க யோனா டைரக்டாக நேராக அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே போயாச்சு. மீன் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ நாள்? 3 நாள், 3 நைட்டு 3 டே. யோசித்து பாருங்கள், மீன் வயிறு எப்படி இருந்திருக்கும்ல. எங்கே பார்த்தாலும் இருள், பயங்கரமான சத்தமாக இருந்திருக்கும். ஒரு பயமுறுத்துகிற ஒரு சத்தம். அதான் அவர் சொல்கிறார், பாதாளத்தின் வயிறுன்னு சொல்கிறார். அந்த மீனின் வயிற்று அவர் எப்படி சொல்கிறாரு? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன் ஆண்டவரேன்னு அவர் கூக்குரல் இடுகிறார். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத சூழ்நிலை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைக்கு காரணம் நம்மளுடைய மீறுதல், நம்மளுடைய கீழ்ப்படியாமையாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி மீனின் வயிற்றிலிருந்து யோனா சொல்கிறாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தான் நான் கூக்குரல் இட்டேன். என்னுடைய கீழ்ப்படியாமையினால தான் நான் இந்த சூழ்நிலைக்கே வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து கூப்பிடுறீங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியல பிரியமானவர்களே. ஆனால் யோனாவுக்கு செவி கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா, இயேசுவே நீ மன்னிங்கப்பா, என் குடும்பத்தை மீட்டெடுங்க, என் பிள்ளைங்களை ரட்சிங்க, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க, என் வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோமோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்பார். இன்னைக்கு மனிதர்கள் நம்ம சத்தத்தை கேட்காம போயிடலாம், மனிதர்கள் நம்மளை அசட்டை பண்ணலாம். ஆனால் தேவன் பரலோகம் எப்போவும் திறந்திருக்குது பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலை, எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணியிருந்தாலும், எத்தனை பெரிய தண்டனைக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் மனம் இறங்குகிறவர். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம அவர்கிட்ட திரும்பி வரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பணும். என்னுடைய தப்பெல்லாம் நான் உணர்ந்து நான் தேவனிடத்தில் வந்துட்டா போதும். ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றுக்கு ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிடுறாரு. அது அப்படியே நினிவேல வந்து கக்கி போட்டதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, யோனா தர்ஷீஷுக்கு கூலி கொடுத்து கப்பல் எடுத்து போனான். ஆனால் ஆண்டவர் அங்கே தர்ஷீஷிலிருந்து நினிவேக்கு கப்பலெல்லாம் இல்லாமல், கூலியெலாம் இல்லாமல், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், இலவசமாக அப்படியே அந்த மீன் வயிற்றுலையே அவர் ட்ராவல் பண்ணி நினிவேக்கு கொண்டு வந்து விட்டுட்டார் ஆண்டவர். தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிற ஒரு யோனாவை போல இருக்கிறோமா? தேவ சமூகத்தை நாடி வருவோம் பிரியமானவர்களே. ஒரு மீன் தான் நமக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளே போய் தான் நான் மனம் திரும்பணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லும்போதே கீழ்ப்படிந்துருவோம். இல்லை அப்படி இல்லை, நான் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஒரு நெருக்கம்தான் இருக்குதுனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவர் நம்மளை விடுவிக்க
அவர் போதுமானவராயிருக்கிறார். யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த மாதம் தேவன் நம்ம சத்தத்தை கேட்கிற ஒரு மாதமாய், தேவன் நமக்கு உத்தரவு அருளுகிற ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?